வாசகம். ஆண்டவரின் திருவுள்ளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 13 முதல் 18 வரை. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுள்ளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கின்றோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 9-10 மற்றும் 12-17 வரை. அன்புக்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்கா உம்மிடம் வேண்டுகின்றேன். அவனை உம்மிடம் திருப்பி அனுப்புகின்றேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். உம்முடைய உடன்பாடு இன்றி எதையும் செய்ய அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக. அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்குரியவன் ஆகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்ளுவது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 25 முதல் 33 வரை. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது: என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தன் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்டு பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி
அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் எம் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாள் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு வழிபாட்டு வாசகங்கள் எதை செய்தாலும் ஒரு திட்டமிட்டு செய்வதற்கு அழைப்பு விடுக்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் அன்றாட செயல்பாடுகளை எல்லாம் பிளான் பண்ணி செய்கிறோம். எதை செஞ்சால் எப்படி செஞ்சால் அதில் வெற்றி பெற முடியும் என்று நாம் கணக்கிட்டு முன்னாடியே உட்கார்ந்து பிளான் பண்ணி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளெல்லாம் வகுத்து நாம் செய்கிறோம். அது அன்றாட செயல்பாடுகளுக்கு மட்டுமல்ல, மாறாக இறை செயல்பாடுகளுக்கும் இறை காரியங்களையும் நாம் திட்டமிட்டு செய்ய வேண்டும். எதையுமே நாம் பிளான் பண்ணி செய்ய வேண்டும். நாமளும் இந்த இறை காரியங்களையும் பிறந்த காரியங்களையும் ஆண்டவருக்குரிய காரியங்களையும் நாம் திட்டமிட்டு நலமோடு செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நம்ம சொல்லுகிற செய்தி. நாம் எண்ணி பார்ப்போம், எதையெல்லாம் நம்ம பிளான் பண்ணி செய்கிறோம். ஒவ்வொரு அன்றாட காரியங்களையும், நம்முடைய இல்லத்து காரியங்களாக இருக்கலாம், நம்முடைய பொது காரியங்களாக இருக்கலாம், எல்லாத்தையுமே நம்ம பிளான் பண்ணி செய்கிறோம். அதே போல் இறை காரியங்கள், இறைவனுக்குரிய காரியங்களை நாம் பிளான் பண்ணி செய்கிறோமா? சிந்திச்சு பார்ப்போம். எதையுமே நாம் திட்டமிட்டு அதுக்கேற்றபடி செய்கின்ற பொழுது வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய அருளை நம்பி இந்த நாளை நாம் துவங்குவோம். இறைவன் நமக்கு வழிகாட்டுவாராக. மன்றாடுவோம். என்றென்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த நாளில் நாங்கள் நமக்கு கொடானுப்படி என்று செலுத்தப்படும் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறேன். பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு வழிபாட்டுக்கான வாசகங்கள் எங்களை அன்போடு அழைப்பது போல நாங்கள் எதையுமே பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்ய எங்களுக்கு அறிவுரைக்கு அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்.